எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி என்பர்களே, இந்த வாரராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். 2025 ஆகஸ்ட் 11 முதல் 17 வரை, விஸ்வாவசு வருடம் ஆடி 26 முதல் ஆவணி 1 வரை, இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை முதல் 7-8 நிமிடத்திலும், அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்பு மற்றும் விசேஷங்களை பற்றியும் இந்த பதிவிலே சற்று விரிவாக காண்போம். உங்களுக்கு நான் ஏற்கனவே மாத பலன் மற்றும் கிரகங்களினுடைய பலன்களை தந்திருப்பேன். அதனோடு பொருத்தி சந்திரன் அடிப்படையிலே ஏற்படக்கூடிய பலன்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 12, ராசி 2, 3 என்று இந்த இடங்களிலே பெயர்ச்சி செய்து இந்த வாரத்தினுடைய பலன்களை அமைக்கும். அப்படி பார்க்கும்போது 12ஆம் இடத்துல ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருப்பது, அதன் காரணமாக உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல ஏதேனும் ஒரு திடீரென்று அவர்கள் ஏதேனும் ஒரு செலவு, படிப்புக்காக அல்லது அவர்களுடைய ஏதேனும் ஒரு பொருள் வாங்குவதற்கு, இது போன்ற ஏதோ ஒரு திடீர் பணம் கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் எழலாம். அது மட்டுமல்லாமல் புதன் வியாழக்கிழமைகளிலே உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் சனி பகவானோடு வக்ர சனியோடு இணைந்து புணர்ப்பு நிலை ஏற்படுத்தும். ஆகையினாலே மனதிலே தெளிவான சிந்தனையோடு செயல்படுங்கள். வாழ்க்கை துணையோடு எந்த நிலையிலும் முரண்படாமல் இருப்பது, இஷ்டத்திற்கு பேசுவது என்பது கூடாது. அதோடு மட்டுமல்லாமல் செவ்வாயினுடைய பார்வை பலமும் இருக்கிறது. அதே சமயத்தில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே பயணப்படும் போது சற்று கூடுதல் எச்சரிக்கை, கூடுதல் கவனம், பேச்சிலே நிதானம், செலவிலே கட்டுப்பாடு என்றெல்லாம் இருக்க வேண்டும். பொதுவிலே மிக மிக கவனம் என்றால் பேச்சு, உங்களுடைய செலவுகள், உங்களுடைய வீட்டில இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களுடைய உடல் நலத்தின் மீது கவனமாக இருக்க வேண்டும். பேச்சை குறைத்து இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். இல்லை என்றால் ஏதேனும் தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு. ஆனால் பொதுவில் பார்க்கும்போது செவ்வாய், சுக்கிரன், குரு இருக்கக்கூடிய நிலைகளில இந்த பேர் யோகம் என்பது ஏற்படுகிறது. வேஷ்டி யோகத்தினுடைய அடிப்படையில ஏதேனும் ஒரு அற்புதம் தெய்வ கடாட்சத்தில குரு சுக்கிரன் இணைவின் காரணமாக ஏதேனும் சுகத்தின் குறைபாடு இல்லாமல் எது வேண்டும் என்பது என்று இருந்தாலும் அதை ஓரளவிற்கு நிவர்த்தி செய்யக்கூடிய வாரமாகத்தான் இது அமையும். ஜென்மச்சனி, சனி வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் கூட இந்த குருவினுடைய தெய்வ அருள் என்பது உங்களுடைய தொழில், வேலை, வியாபாரத்துல ஏதோ ஒரு தனலாபத்தை உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு. அதிகப்படியான கடன் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஏதேனும் கடன் வாங்கக்கூடிய சிந்தனையோ அல்லது தேவையே இல்லாமல் வம்பு என்பது வம்பிழுக்க செல்வது என்று சொல்வார்கள் அல்லவா, இது போன்ற விஷயங்களில ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அரசு சார்ந்த விஷயங்களிலே அனுகூலம் வேண்டும் என்றால் சற்று பணிவோடு கனிவோடு தொடர் முயற்சி, தீவிர முயற்சியில சற்று அரசு அனுகூலங்களை நீங்கள் பெற முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்தில பாரிஜாத யோகம் என்பது புதன் வியாழக்கிழமைகளே அமைகிறது. இதனால் ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு என்பது நிச்சயமாக அமைகிறது. இது குரு, புதன், சுக்கிரன், சந்திரன் இவையெல்லாம் இருக்கக்கூடிய நிலைகளில இந்த பாரிஜாத யோகத்தினுடைய அற்புதத்தை நீங்கள் பெற முடியும். நிச்சயமாக அது ஒரு அற்புதமாக இருக்கிறது. தொடர் முயற்சி, தொடர் வெற்றி. தொடர் முயற்சி என்பது இருக்க வேண்டும். அனவயோகம், சனி பகவான் தரக்கூடிய அனவயோகத்திலே வாரத்தினுடைய இந்த கடைசி பகுதியில் ஏதோ மனதிற்கான இனிமையான விஷயம், சற்று அலைச்சல், ஓய்வில்லாத அலைச்சல் இருந்தாலும் குடும்பத்திற்காக நேரத்தை ஒதுக்கி செயல்படும் போது சற்று வெற்றிகளையும் மன மகிழ்ச்சிகளையும் தருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. பொதுவில் தொழில் அமைதியாக நல்லபடியாக இருப்பதற்கு குரு பார்வை இருக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயத்திலுமே சட்டத்திற்கு புறம்பானதோ மனசாட்சிக்கு எதிரான விஷயங்களோ செய்யாமல் இருக்க வேண்டும். இல்லை என்றால் தொழில், வியாபாரம், வேலையிலே சங்கடங்கள், இல்லை என்றால் நன்மை, தெய்வ கடாட்சம், நல்லுருள் என்பதை தரக்கூடிய கிரகநிலைகளாகவே இவை அமைகிறது. வாரத்தினுடைய கடைசியில் பார்க்கும்போது சங்க யோகம், அதாவது சூரியன், சந்திரன் இருக்கக்கூடிய நிலைகளினால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து வாழ்க்கை துணை உடன் இருப்பவர்களால் ஏதேனும் ஒரு சண்டை, சச்சரவு அல்லது மனதிலே ஒரு விரோத போக்கு என்பதெல்லாம் இருந்தால் அது மாறி ஒரு இனிமையாக மாறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். வெற்றி தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நிலை, திடீரென்று ஒரு அறிவு ஆற்றலின் மூலமாக வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு. அது மட்டுமல்லாமல் ஆவணி 1 துவங்கக்கூடிய
இந்த ஆகஸ்ட் 17 ஞாயிற்றுக்கிழமை என்று கேதுவோடு சூரியன் இணைந்து விடுகிறார். ஆகினால் கடன் போன்ற விஷயங்களில முற்றிலும் எதிர்நிலை, அதாவது அது வேண்டாம் என்று இருப்பது சிறப்பு. இல்லை என்றால் எதிர்நிலைகள் ஏற்படுவதற்கு, தேவைக்கு அதிகமாக ஒரு கடன் வாங்குவது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இனி குறைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது வசீகரத்திற்காக ஏதேனும் ஒன்றை செலவு செய்து விடுவது, குறிப்பாக உங்களுடைய தாய் வழி சொந்தங்களின் மூலமாக ஏதோ ஒரு புதிய நட்பு, புதிய உறவு எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு. இந்த வாரத்தில மறைந்திருந்த புதன் உதயமாகி விடுவார். ஆகையினால் மறைந்த புதன் அந்த உதயம் என்பது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் நிலையில ஏற்படுவது என்பது சற்று எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். சட்ட சிக்கலில் சென்று சிக்கக்கூடாது. குழந்தைகள் விஷயத்திலே அவர்களை எச்சரித்து அன்போடு நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை வளர்க்க வேண்டும். காதல் விஷயத்துல தேவையில்லாத உறவு என்றால் அதை தவிர்த்து இருக்க வேண்டும். இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடோடு சங்கடங்களை தீர்க்க முருகன் வழிபாடு, உக்ர பெண் தெய்வ வழிபாடுகள் எல்லாம் ஏற்றத்தை தரும். அலைச்சல்கள் என்றாலும் வெற்றி இருக்கும். விரயராகு, தூக்கம் கெடக்கூடிய அமைப்பில எந்த செயலையும் செய்யக்கூடாது. இரவு நேர பயணங்களை முற்றிலும் தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். மீன ராசியை பொறுத்தவரை வேலை பளு இருக்கும். திடீர் வீட்டு செலவுகள் ஏற்படும். வாகன பராமரிப்பு, வீடு பராமரிப்பு போன்ற செலவுகள் ஏற்படும். இருந்தாலும் நன்மைகள் ஓரளவிற்கு நடக்கும். குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பிலே புதிய உறவுகள் உங்களுடைய குடும்ப வட்டத்திலே ஏற்படும் போது அதை தேவைதானா என்று பார்த்து உறவோ நட்போ ஏற்க வேண்டும். நட்புகளை வீட்டிலே சேர்த்து கொண்டு பின்னர் அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை சந்திக்க கூடாது. நட்பிடம் சற்று கூடுதல் கவனமாகவே இருக்க வேண்டிய வாரம். குரு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால் உள்ளத்திலே அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சிக்கான நிலை. சுக்கிரனும் வேற அங்கு இருக்கிறார். உங்களுடைய முயற்சிகளிலே ஒரு இனிமை என்பது நிச்சயமாக ஏற்படும். ஆகையினால நல்லது நோக்கிய முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய மனதிற்கும் ஓய்வு, உடலிற்கும் ஓய்வு என்பது இந்த வாரத்திலே தேவை. தொடர் உழைப்பு என்பது தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருப்பீர்கள். ஆனால் இதற்கு நடுவிலே குடும்பத்திற்கு நேரத்தை ஒதுக்கி வெற்றிக்கான வழியை நீங்கள் தேட வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த வரையில அற்புதமான நிலைகள் என்றால் கிரகங்கள் தரக்கூடிய சிறப்பு மென்மேலும் அற்புதத்தை தரும். குருவினுடைய பார்வையினால் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு தடைகள் உடைபடும். தொழிலில் இருக்கக்கூடிய ஏதேனும் சிக்கல் என்றால் அது வெற்றியாக மாறக்கூடிய அமைப்பு. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே, சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சிறிய மாற்றம் முன்னேற்றத்தை தரும். ஏதேனும் வம்பு வழக்கு இருந்தால் அதிலிருந்து விலகி இருந்தால் நன்மைகள் உண்டாகும். புதிய வம்பு வழக்குகளை நீங்கள் ஏதேனும் தேடி செல்லக்கூடாது. தானாகவே வாய் விட்டு பேசி பிரச்சனை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு புதன், இந்த புதனானவர் அஸ்தங்கத வக்கர நிலையிலிருந்து உதயமாகி இருக்கிறார். ஆகினால் உங்களால் ஏதேனும் யோசிக்க முடியவில்லை என்றால், தடை தாமதங்கள் இருக்கிறது என்றால், ஏதேனும் வேலையில எந்த விதமான கெட்ட பெயரும் வராமல் இருப்பதற்கு பெற்றோர், பெரியோர் அல்லது உங்களுடைய மூத்தோர், உங்களை விட மூத்தோர் அல்லது அனுபவசாலிகளை கேட்டு ஒரு விஷயத்தை செய்தால், அப்படி செய்தால் மட்டுமே ரேவதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வெற்றி இருக்கும். இல்லை என்றால் செய்யக்கூடிய வேலைகளில அக்கம் பக்கத்திலோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்திலோ ஏதேனும் கெட்ட பெயரோ அல்லது தேவையில்லாத செயல்கள் பெயர் ஏற்படலாம். எனது அன்பு நேயர்களே, இந்த வாரத்தினுடைய நிலையை, சந்திரனுடைய நிலையை பார்க்கும்போது பொதுவில எல்லா ராசிக்காரர்களும் உடல் நலத்தில் கவனம், மனநலத்தில் கவனம், பேச்சிலே கவனம், அதே போல் உண்ணக்கூடிய உணவிலே கவனம், இவையெல்லாம் நிச்சயமாக தேவை. சந்திரன் ஆகஸ்ட் 11, 12 திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில ராகுவோடு இணைவு. ஏதேனும் நோய் இருந்தாலும் சற்றென்று வெளியே தெரியாது, பின்னர் தான் சிக்கலாகும். அதனால் நோய் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய தொற்று நோய் ஏற்படக்கூடிய விஷயங்களில் தவிர்த்திருப்பது நல்லது. ஆகஸ்ட் 13, 14 புதன் வியாழக்கிழமைகளில வக்கர சனியோடு இணைவு. இது புணர்ப்பு தோஷமாக மாறக்கூடிய அமைப்பு. உடல் நலத்திலே கவனம், மனநலத்திலே கவனம், பேச்சிலே கவனம். அதே போல் ஆகஸ்ட் மாதத்தில 15 மற்றும் 16, ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திர தினம். ஆகையினால் விடுமுறையை கொண்டாடுகிறேன் என்று ஏதேனும் சிக்கலிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது. அதாவது அதிக நேரம் தூங்குவதும் தவறு, அல்லது வேறு ஏதேனும் ஒரு செயலிலே தேவையில்லாது ஈடுபடுவதும் தவறாக அமையும். ஏனென்றால் செவ்வாயினுடைய அஷ்டம பார்வை பிடியில ஆகஸ்ட் 15, 16 சந்திரன் இருப்பார். ஆகஸ்ட் 17 ரிஷப ராசியில் சந்திரன். ஆகையினால இந்த நிலையில் சற்று உங்களுக்கு ஆறுதல் என்று இருந்தாலும் கூட சந்திரனுடைய விஷயத்துல நீங்கள்
இந்த வாரம் முழுக்க உடல் நலத்திலே கவனமாக இருப்பது நலம். ஆடி மாதம் 26ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் தட்சிணாயன புண்ணிய காலம் திங்கட்கிழமை ஆகஸ்ட் 11. இந்த நாள் திதி 10:34 வரை திதியை, பின்னர் திருதியை. சதயம் நட்சத்திரம் 1 மணி 1 PM வரை, பிறகு பூரட்டாதி. பகல் 1 மணி வரை சித்த யோகம் ஆகினால் பகல் 1 மணி வரை நல்ல காரியங்கள் தேவையானவற்றை அனைத்தும் செய்யலாம். ஆடி என்பது பார்க்க இந்த நாளிலே அவசியம் தேவையில்லை. பெண் பார்க்க, பெயர் வைக்க, ஜாதக பரிவர்த்தனை செய்ய, பெண் வீட்டார் இடத்துல சென்று உணவருந்த அல்லது திருமணம் பார்ப்பதற்காக, திருமணம் முடிப்பதற்கு ஏற்ற விஷயங்களை துவங்குவதற்கெல்லாம் ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆடி 27 செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 12 திதி 8:41 AM வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 11:52 AM வரை, பிறகு உத்திரட்டாதி. பகல் 11:52 வரை மரண யோகம், அதன் பின்னர் அமிர்த யோகம். செவ்வாய்க்கிழமை என்றாலே மதியத்திற்கு மேல் நல்ல காரியங்கள் செய்யலாம். செவ்வாய்க்கு உச்சிக்கு மேல் அச்சமில்லை என்ற ஒரு வாக்கியம் இருக்கிறது. மகா சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு. இந்த நாளிலே எந்த சதுர்த்தியில் விநாயகரை வழிபடவில்லை என்றாலும் கூட இந்த நாளிலே விநாயகரை வழிபடுவதன் மூலமாக நிலம் சார்ந்த பிரச்சனை, சகோதர சகோதரி சண்டை, செவ்வாய் தோஷ பிரச்சனைகள், திருமண தடைகள், குழந்தைகளுடைய ஞாபக சக்தி இன்மை, இவையெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் இணைந்து வருவது என்பது அங்காரக சதுர்த்தி. சிறப்பாக செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கான பூஜை என்பது எளிதிலே விநாயகரை வழிபடுவதன் மூலமாகவே இவையெல்லாம் உங்களுக்கு கைகூடும். நில விஷயங்களிலே, நிலம் சார்ந்த விஷயங்களிலே, வீடு சார்ந்த விஷயங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும், தீரும். அடுத்தது புதன்கிழமை ஆடி 28 ஆகஸ்ட் 13 2025 6:36 AM வரை சதுர்த்தி, அதன் பின்னர் 4:23 AM, அதாவது மறுநாள் வியாழக்கிழமை காலை வரை பஞ்சமி, அதன் பின்னர் சஷ்டி. நட்சத்திரம் உத்திரட்டாதி 10:32 AM வரை, பிறகு ரேவதி. பகல் 10:32 வரை சித்த யோகம். அதற்குள் தேவையான நல்ல விஷயங்களை துவங்குவது, செய்வது எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 10:32க்குள் பசுமாட்டிற்கு உணவு தருவது, தீவனம் தருவது மிக அற்புத பலன்களை உங்களுக்கு தரும். அவமாகம் இந்த நாளிலே தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது வியாழக்கிழமை விஸ்வாவசு வருடம் தட்சிணாயனம் ஆடி மாதம் 29 ஆகஸ்ட் 14 2025 2:07 AM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. ரேவதி நட்சத்திரம் 9:05 AM வரை, பிறகு அஸ்வினி. நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக அமைகிறது. இந்த நாள் ஒரு சுப நாள் ஆகையினாலே தேவையான அனைத்து நல்ல காரியங்களையும் செய்யலாம். ஆலா சஷ்டி என்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்தில். முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். திருமண தடைகள் விலகும். எப்படிப்பட்ட ஒரு விஷமான ஒரு விஷய சர்க்கிள் என்று சொல்வார்கள், ஒரு விஷ வளைவிற்குள் சிக்கியிருந்தாலும் கூட அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த சஷ்டி வழிபாடு என்பது அற்புதத்தை தரும். செவ்வாய் முருகன் வழிபாடு செய்யலாம் இந்த வாரத்தில். சஷ்டி வியாழக்கிழமை முருகன் வழிபாடு, ஆலா சஷ்டி. தடைபட்ட மற்றும் நின்ற காரியங்கள் இப்போது அனுகூலமாக இந்த நாளிலே துவங்கினால் நடக்கும். அது மட்டுமல்லாமல் ராகு கேது தோஷங்கள் விலகுவதற்கும் பூஜை செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது வெள்ளிக்கிழமை விஸ்வாவசு தட்சிண அயன ஆடி 30 ஆகஸ்ட் 15 2025. இந்த நாள் இந்தியாவின் இனிய சுதந்திர தினம். சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள். திதி 11:50 PM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. அஸ்வினி நட்சத்திரம் 7:36 AM வரை, பிறகு பரணி. நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகமாக அமைகிறது. ஆனால் இந்த நாளிலே தெய்வ காரியங்களுக்கு மிக மிக ஏற்ற நாள். இந்த நாளை பொறுத்தவரை கிருஷ்ணரை வழிபட, விஷ்ணுவை வழிபட 10 மடங்கு அற்புத பலன்களை தருவார். ஒரு பூஜை 10 மடங்கு பலன்களை தரக்கூடிய அற்புதம். இதற்கு பெயர்தான் தச பல விரதம் என்று சொல்வார்கள். தச பலம் என்றால், தசம் என்றால் 10. 10 மடங்கு அற்புதங்களை தரக்கூடிய அமைப்பு. இந்த நாளிலே திருக்கணிதத்தின் அடிப்படையிலே கோகுல அஷ்டமியாக அமைகிறது. ஏனென்றால் இரவு 11:50 PM
அஷ்டமி உதயமாகிறது. ஆகையினாலே இது கோகுலாஷ்டமி நாளாக இரவிலே வருகிறது. ஆனால் மறுநாள் தான் கோகுலாஷ்டமியை நாம் கொண்டாடுகிறோம். அதாவது சனிக்கிழமை தான் கோகுலாஷ்டமியை கொண்டாடுவோம். இது சீதலா விரதம் என்ற நாளாகவும் அமைகிறது. சீதலா தேவிக்கு, அதாவது பராசக்தி அம்மன் வழிபாடு, உக்ரதெய்வ அம்மன், இவற்றுக்கெல்லாம் தயிர் சாதம் வைத்து நிவேதனம் செய்து வழிபாடு செய்வது என்பது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ண நிலையை குறைத்து நன்மைகளை ஏற்படுத்தும். ஆகையினால் உக்ர பெண் தெய்வங்களை வழிபட ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது சனிக்கிழமை விஸ்வாவசு தட்சிணாயனம் ஆடி 31 ஆகஸ்ட் 16 2025 9:34 PM வரை அஷ்டமி, அதன் பின்னர் நவமி. பரணி நட்சத்திரம் 6:05 AM வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம் மறுநாள் 4:38 AM வரை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:38 வரை கார்த்திகை, அதன் பிறகு ரோகிணி. நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக சனிக்கிழமை அமைகிறது. இன்று கிருத்திகை, முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. ஆடியில் 2ஆம் கிருத்திகை நட்சத்திரமாக, அதாவது ஆடி மாத துவக்கத்திலேயே ஒரு கிருத்திகை நட்சத்திரம் வந்தது. இது 2வது கிருத்திகை நட்சத்திரம். இதுதான் ஆடி கிருத்திகை. மன்வாதி புண்ணிய தினம் 1:52 இரவு 1:52 அளவிலே சூரியன் சிம்ம பெயர்ச்சி, சிம்ம ராசிக்கு சூரியன் பெயர்ச்சி ஆகிவிடுகிறார். ஆகினாலே ஆவணி மாதமானது துவங்கிவிடும். சிம்ம ரவி ஸ்தானு அஷ்டமி என்று சொல்வார்கள். இந்த ஸ்தானு அஷ்டமி நாளிலே உப்பு நீர் மட்டும், லேசாக உப்பு கலந்த நீரை மட்டும் 4 ஜாமங்களும் அருந்தி சிவனுக்காக விரதம் இருந்தால் புண்ணிய பலன்கள் கோடி. வாக்கியப்படி இந்த நாள் கோகுலாஷ்டமி, கிருஷ்ணர் வழிபாடு. இரவிலே வழிபாடு செய்வது, கிருஷ்ணரை வழிபாடு செய்வது இல்லத்திலே உங்களுக்கு தொடர்ந்து செல்வ செழிப்பையும், தன தானிய சம்பத்து, பால் பொருட்கள் மற்றும் குழந்தை வளம் இவற்றிற்கு மிக சிறப்புகளை தரும். ஆகினால் பலவிதமான பலகாரங்களை வைத்து கிருஷ்ணரை வழிபாடு செய்வதற்கு மிக உன்னதமான அற்புத நாள். மன மகிழ்ச்சி ஏற்படும். இந்த நாள் பகல் 12 மணிக்கு மேல் அகத்திய நட்சத்திரம் உதயமாகிறது. கெனோபஸ் என்று சொல்வார்கள். இது இந்த நாள் முதல் வீடு கட்டும் பணியை துவங்கலாம். இந்த கனோபஸ் நட்சத்திரத்தை நமக்கு வேத ஜோதிடம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அது எந்த நேரத்திலே துல்லியமாக மறைகிறது, உதயமாகிறது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது. நீங்கள் இந்த பதிவுகளை கேட்கும் போது இந்த வேத ஜோதிடத்தினுடைய அறிவியல் ரகசியங்கள் என்பது உங்களுக்கு அவ்வப்போது நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்பது நம் இந்தியாவிலும் மற்ற கடல் வழி பயணத்தை மேற்கொண்ட சில நாடுகளும் இது தெற்கு திசையிலே இந்த நட்சத்திரத்தை பார்த்து பயணப்பட்டார்கள் என்று நமக்கு வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. ஆனால் ராபர்ட் ஹியூஸ் என்பவர் தான் 1592 இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் நமக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அகத்திய நட்சத்திரம் உதயம் அஸ்தமனம் பற்றிய கணக்குகள் இருக்கிறது. எனக்கு என்னுடைய குடும்ப ஜோதிடத்தினுடைய அந்த டீச்சிங், அவர்கள் சொல்லிக் கொடுத்த தீட்சின் அடிப்படையில இந்த கணக்குகளும் எனக்கு சொல்லித்தரப்பட்டு இருக்கிறது. இந்த நட்சத்திரத்தை பற்றி எப்போது முதலிலே சொல்கிறார் என்றால், ஒரு மேற்கத்திய ஆள், அவர் ஒரு அஸ்ட்ரானமர், அவர் ஒரு வானியல் சாஸ்திர நிபுணராக இருந்தவர். ராபர்ட் ஹியூஸ் என்பவர் 1592 அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். ட்ராக்டாட்டஸ் டி குளோபிஸ் என்ற அந்த புத்தகம். ஆனால் இந்த புத்தகத்துல அவர் ஒரு நட்சத்திரம் இருக்கிறது, நட்சத்திர மண்டலத்தை குறிப்பிடுகிறார். பின்னர் கரினா என்ற நட்சத்திர தொகுப்பிற்குள் இந்த அகத்திய நட்சத்திரம் கெனோபஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. இது சூரியனை காட்டிலும் 13,600 மடங்கிற்கு மேல் சக்தியும் பிரகாசமும் வாய்ந்தது. இந்த நாள், அதாவது இந்த நாளில சனிக்கிழமை ஆடி மாதம் முடியும் நாளாக அமைகிறது. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் துவங்குகிறது. ஆகஸ்ட் 17, 2025 7:24 PM வரை நவமி, அதன் பின்னர் தசமி. ரோஹிணி நட்சத்திரம் 3:17 AM வரை, பிறகு மிருகசீரிட நட்சத்திரம். ஆவணி 1 ஆகஸ்ட் 17 விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுக்கான பூஜைகள் செய்வது என்பது அதிகாலை 1:30 மணி முதல் 10:30 மணி காலைக்குள் முடிக்க வேண்டும். ஆகினால் சூரியோதயம் நேரத்திலே விஷ்ணு கோயில்கள் நிச்சயமாக திறக்கப்பட்டிருக்கும். அப்போது பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது,
அந்த ஆராதனைகளில் பங்கேற்பது, அது மட்டுமல்லாமல் 27 மலர்களை கொடுத்து சமர்ப்பித்து இந்த பெருமாள் வழிபாட்டில் ஈடுபடுவது, 27 முறை கோயிலை வலம் வருவது, அது மட்டுமல்லாமல் பெருமாளுக்கு தேங்காய், பழம், பூ, துளசி இவற்றையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வது என்பது இந்த நாளிலே மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் எளிய மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்ற எளிய மந்திரத்தை குறைந்தது 27 முறையாவது சொல்வது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த நாள் சூன்ய திதி, கிருத யுகாந்தம். இன்று சனி தோஷ பரிகார பூஜைகளை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 17 செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. எனது அன்பு நேயர்களே, தொடர்ந்து பதிவுகள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். இது பயனுள்ளதாக நாளும் கோலும் என்ன செய்யும் என்பதை பற்றியும், நாளும் கோலும் தரக்கூடிய நிலைகளை பற்றியும், அதோடு கூட இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். இதை ஷேர் செய்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். நன்றி.